அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 2. கொற்கையில் குழப்பம். சிவந்த வாயும் வெள்ளிய நகையும் பிறழும் கண்களும் சுருண்ட கூந்தலும் துவண்ட நடையுமாக முத்து சலாபத்துக்கு அருகிலிருந்த கடற்துறையில் இளம்பெண்கள் நீராடிக் கொண்டிருந்தனர். வேறு சில சிறுமிகள் கடற்கரை ஈரமணலில் வீடு கட்டி விளையாடினர். அவர்களுடைய மணல் வீட்டை கடல் அலை அழித்தது. அதை கண்டு நினைவு மலரா பருவத்தையுடைய அந்த சிறுமிகளுக்கு கடலின் மேல் சினம் மூண்டது. ஏ கடலே, இரு இரு, என் அம்மாவிடம் சொல்லி கண்டிக்க சொல்கிறேன் என்று கடலை பயமுறுத்திவிட்டு ஆத்திரமும் அழுகையுமாக வெறுப்போடு தன் கழுத்தில் இருந்த முத்துமாலையை அறுத்து சிதறி அடம்பிடித்தாள் ஒரு சிறுமி. கடற்கரையோரத்து புன்னை மரத்திலிருந்து உதிர்ந்த அரும்புகளுக்கும் இப்படி சிதறப்பட்ட முத்துகளுக்கும் வேறுபாடு தெரியாமல் அந்த பக்கம் நடந்து வருவோர் திகைத்தனர். கொற்கை கடலில் இளம்பெண்கள் நீராடி மகிழ்வதே ஒரு தனி அழகு. இளம்பெண் ஒருத்தி தன் தோழியின் தோள் மேல் வாரி இறைப்பதற்காக 2 உள்ளங்கைகளிலும் நீரை அள்ளினாள். அதில் அவள் கண்கள் தெரிந்தன. ஐயோ மீன் என்று தண்ணீரை விட்டு கரையேறி பயந்து போய் மணலில் உட்கார்ந்து விட்டாள் அந்த பெண். தொக்கு துறை படியும் தொண்டையம் செவ்வாய் மகளிர் தோள் மேற் பெய்வான் கைகொண்ட நீரொள் கருங்கண் பிறழ்வ கயலென்றெண்ணி மெய்க்கென்றும் பெய்கல்லார் மீண்டு கரைக்கே சொரிந்து மீழ்வார் காணார். எக்கர் மணங்கிளைக்கும் ஏழை மகளிர்க்கே ஏரி நீர் கொற்கை என்று இப்படியெல்லாம் முத்து விளையும் பொற்கை துறையை பற்றி முத்து முத்தான தமிழ் பாடல்களை பழம்புலவர்கள் பாடியிருந்தார்கள். பல்லாயிரங்காலத்து பயிர் அந்த பெருமை. மானமும் வீரமும் புகழும் மாண்பும் பாண்டிய மரபுக்கு கொடுத்த பெருமை அது. பாண்டிய நாட்டு மண்ணைத்தான் தங்கள் மரத்தினார் காத்தனர் பாண்டியர். ஆனால் முத்து விளையும் கொற்கை கடலை அறத்தினார் காத்தார்கள். மரப்போர் பாண்டியர் அறத்திற்காக்கும் கொற்கையும் பெருந்துரை முத்து என்று எவ்வளவு நன்றாக சங்கனூர் கவிஞர் அந்த பெருந்தன்மையை பாராட்டியிருக்கிறார். இப்போதுள்ள சூழ்நிலையில் இந்த பாராட்டெல்லாம் வெறும் பழம்பெருமையாகி விட்டனவே. அறத்தினால் காத்த கொற்கையை மரத்தினார் காக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. பகைமையும் பூசலும் வளரும்போது உலகின் எந்த பொருளையுமே அறத்தினால் காக்க முடிவதில்லை. தங்க நகையை இரும்பு பெட்டியில் வைத்து பூட்டுவது போல் மெய்யை கூட பொய்யால் தான் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. வலிமை உள்ளவனுக்கு ஆசைகள் வளரும்போது வலிமையற்றவன் தன் பொருள்களை அறத்தினால் எப்படி காக்க முடியும்? முடியாதுதான், முடியவும் இல்லை. முத்துக்குளி விழாவுக்கு மறுநாள் கொற்கையில் நடந்த குழப்பங்கள் இந்த உண்மையை விளக்கிவிட்டன. கரவந்தபுரத்து அரசனும் அரசியும் பரிவாரங்களும் விழாவன்றைக்கு மாலையிலேயே பொருணை புனலாட்டு விழாவுக்காக திரும்பி சென்று விட்டனர். முத்து சலாபத்தில் நடைபெற வேண்டிய வாணிகத்தை மேற்பார்வை செய்வதற்கு கரவந்தபுரத்து அரசாங்க பிரதிநிதிகளாக காவிரி பட்டம் பெற்ற அதிகாரி ஒருவரும், ஏனாதி பட்டம் உள்படு கருமத் தலைவர் ஒருவரும், எட்டி பட்டம் பெற்ற வணிகர் ஒருவரும் கொற்கையில் தங்கியிருந்தார்கள். பாண்டிய மன்னர்கள் இளவரசர்களாக இருக்கும் காலத்தில் வந்து தங்கி இருப்பதற்காக பழங்காலத்தில் கட்டப்பட்ட அரசு மாளிகை ஒன்று கொற்கையில் உண்டு. அது கடல் துறையிலிருந்து சிறிது தொலைவு தள்ளி இருந்தது. முத்து சலாபத்தை மேற்பார்வையிட கொற்கில் இருந்த அரசாங்க பிரதிநிதிகள் 3 அந்த அரசன் மாளிகையில்தான் தங்கியிருந்தனர். காலையில் விழாவுக்காக வந்து கூடியிருந்த கூட்டம் இப்போது இல்லை. அரசன் புனலாட்டு விழாவுக்காக பொதியமலை சாரலுக்கு திரும்பியதும் கூட்டமும் கலைந்திருந்தது. ஆனாலும் அதனால் கொற்கை துறையின் கலகலப்பு குறைந்து விடவில்லை. ஈழம், கடாரம், புட்பகம், சாவகம், சீனம், யவனம் முதலிய பல நாட்டு வணிகர்களும் கப்பல்களும் நிறைந்திருக்கும் போது கொற்கை துறையின் ஆரவாரத்திற்கு எப்படி குறைவு வரும்? பேரரசன் மறைந்த பின் குறும்பு செய்ய தலையெடுக்கும் சிறு பகைவர்களைப் போல கதிரவன் ஒளியெழுந்த வானில் விண்மீன்கள் மினுக்கின. சுற்றுப்புறம் இருண்டது. மணற்பரப்பில் தெரிந்த வெண்மையான கூடாரங்களின் தீபங்கள் ஒளிபரப்பத் தொடங்கும் நேரம். கப்பல்களை கரையோரமாக இழுத்து நங்கூரம் பாய்ச்சுவோர்
அலுப்பு தெரியாமல் இருப்பதற்காக ஒரு வகை பாட்டு பாடுவார்கள். துறைமுக பகுதியில் அந்த பாட்டொலி எப்போதும் ஒலித்த வண்ணம் இருக்கும். அது கூட அடங்கிவிட்டது. துறை பக்கமாக சிறு கோபுரம் போல் உயர்ந்திருந்த கலங்கரை உச்சியில் தீ கொழுந்து விட்டு காற்றில் எரிந்து கொண்டிருந்தது. வரிசையாக நின்ற பாய்மர கப்பல்களில் காற்று உரசும் போது ஒரு வகை அழுத்தமான ஓசை உண்டாயிற்று. மற்றபடி துறையின் ஆரவாரத்தை இரவின் அமைதி குறைத்து விட்டிருந்தது. ஆனால் வாணிகர்களின் கூடாரங்கள் இருந்த பகுதிகளில் இதற்கு நேர்மாறாக பாட்டும் கூத்துமாய் ஆரவாரம் அதிகரித்திருந்தது. நீண்ட தொலைவு பயணம் செய்து வியாபாரத்திற்காக வந்து தங்கியுள்ள இடத்திலும் தங்கள் இன்ப பொழுதுபோக்குகளை அவர்கள் விட்டு கொடுக்க தயாராயில்லை. அவர்களுடைய கூடாரங்களிலெல்லாம் விளக்கொளி இரவை பகலாக்கியது. பூக்களின் நறுமணமும் அகிர்புகையின் வாசனையும் யாழிசையும் நாட்டிய கணிகையரின் பாத சிலம்பொலியும் மனத்தை முறுக்கேற்றி துள்ள வைக்கும் பாடல்களும் காற்று வழியாக கலந்து வந்து கொண்டிருந்தது. எங்கும் எதற்காகவும் தங்கள் சுகோபோகங்களை குறைத்து கொள்ளாத அளவுக்கு வளமும் வசதியும் உள்ள துறையில் பணிபுரிவோருமாக அப்பகுதி இருந்தது. மற்றொரு பகுதி இருளில் மூழ்கியிருந்தது. இவை தவிர முத்துக்குளி விழாவை காண வந்து மறுநாள் காலை ஊருக்கு திரும்பிக் கொள்ளலாம் என்ற எண்ணத்துடன் அன்றிரவு அங்கேயே தங்கிவிட்ட மக்களும் இருந்தனர். அவர்களும் கூடாரங்கள் அமைத்தே தங்கியிருந்தனர். அந்த மாதிரி சாதாரண மனிதர்கள் தங்கியிருந்த கூடாரங்கள் ஒன்றிலிருந்து நமக்கு முன்பே பழக்கமானவர்களின் பேச்சு கேட்கிறது. ஒன்று அடங்கிய ஆண் குரல், மற்றொன்று துடுக்குத்தனம் நிறைந்த பெண் குரல். யார் இவர்கள் என்று அருகில் நெருங்கி பார்த்ததும் வியப்படைகின்றோம். அந்த ஆடம்பரமற்ற எளிமையான சிறிய கூடாரத்தின் உட்புறம் அகல் விளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் நமக்கு முன்பே பழக்கமான முன்சிறை அரங்கோட்டத்து மணியக்காரர் அண்டராதித்த வைணவனையும் அவன் மனைவி கோதையையும் காண்கின்றோம். அந்த வேடிக்கை தம்பதிகள் வழக்கம் போல உலகத்தையே மறைந்து நகைச்சுவை உரையாடலில் மூழ்கியிருக்கின்றனர். உன்னுடைய ஆவல் நிறைவேறிவிட்டதா? முத்துக்குளி விழாவை பார்க்க வேண்டும் என்று 3 ஆண்டுகளாக உயிரை வாங்கி கொண்டிருந்தாய். கொண்டு வந்து காண்பித்தாகிவிட்டது. இனி நான் நிம்மதியாய் இருக்கலாம். அதுதான் இல்லை. நாளை காலையில் நாம் இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்னால் நீங்கள் எனக்கு ஒரு முத்து மாலையை வாங்கித் தர வேண்டும். இவ்வளவு பிரமாதமான முத்துக்கள் எல்லாம் விளைகின்ற கொற்கைக்கு வந்துவிட்டு வெறுங்கையோடு போவது நன்றாயிருக்காது. கோதை இதை கூறிவிட்டு மெதுவாக நகைத்தாள். அதெல்லாம் மூச்சு விடக்கூடாது. பொழுது விடிஞ்சது ஊருக்கு கிளம்பிடணும். 2 பேருமே இங்கே வந்துட்டோம். அரங்கோட்டத்தில் ஆள் இல்லை. நாட்டு நிலைமையும் பல விதமாக கலவரமுற்றிருக்கு. முத்து மாலையை வாங்கி கொள்ளாமல் நான் ஒரு அடி கூட இங்கேருந்து நகரமாட்டேன். முத்து வளையும் கொற்கைக்கு வந்துட்டு முத்து வாங்காமல் போனால் மிகவும் பாவமா. அடடே, அப்படி கூட ஒரு சாஸ்திரம் இருக்கிறதா? எனக்கு இதுவரையில் தெரியாத. கோதை அண்டராதித்தனுக்கு முகத்தை கோணிக்கொண்டு அழகு காட்டிவிட்டு சிரித்தாள். பெண்ணே, நீ சிரிக்கிற, அழகு காட்டுற, முத்து மாலையை வாங்கி கொடு, வைர மாலையை வாங்கி கொடுன்னு பிடிவாதம் செய்கிற. நான் ஒரு ஏழை மணியக்காரங்கிறத நீ மறந்துட்ட போல இருக்கு. ஆஹா, இந்த பசப்பு வார்த்தைகளுக்கு ஒன்றும் குறைவில்லை. உங்கள் உடன் பிறந்த தம்பி இந்த நாட்டு மகாமண்டலேஸ்வரருக்கு வலதுகை போன்றவர். அவர் மனம் வைத்தால் எதையோ செய்ய முடிகிறது. உங்களை இந்த அரங்கோட்டத்து மணியக்காரர் பதவியிலிருந்து வேறு பதவிக்கு உயர்த்த மட்டும் அவருக்கு மனம் வரவில்லை. அவன் என்ன செய்வான்? அவனுக்கு எத்தனையோ அரசாங்க கவலைகள். அவனுக்கு இருக்கின்ற நேரத்தில் அவன் மகாமண்டலேஸ்வரருக்கு நல்ல பிள்ளையானால் போதும். வினாடிக்கு ஒரு தரம் தம்பியின் பெயரை சொல்லி பெருமை அடித்துக் கொள்வதில் ஒன்றும் குறைவில்லை. இதுக்காக அதை நான் விட்டுவிட முடியுமா கோத? அவள் கையை பற்றி கொஞ்சம் பாவனையில் சமாதானத்துக்கு கொண்டு வர முயன்றான் அண்டராதித்த வைணவன். அதே சமயம் முத்து சலாபம் இருந்த பகுதியிலிருந்து பெரும் கூப்பாடு எழுந்தன. கோதையும் வைணவனும் பதற்றமடைந்து என்னவென்று அறிந்து கொள்ளும் ஆவலுடன் கூடாரத்திற்கு வெளியே வந்து பார்த்தார்கள். சலாபத்தை சுற்றிலும் இருந்த கூடாரங்கள் தீப்பற்றி பெரிதாக எரிந்து கொண்டிருந்தன. மணற்பரப்பில் குதிரைகள் பாய்ந்து வரும் ஓசையும் வாளோடு வாள் மோதும் ஒலிகளும் ஓலங்களும் கடல் அலைகளின் ஓசையும் உடன் சேர்ந்து கொண்டதனால் ஒன்றும் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியவில்லை. யார் யாரோ திடுதிடுவென்று இருளில் ஓடினார்கள், போனார்கள், வந்தார்கள். ஏதோ பெரிய கலவரம் நடக்கிற போல இருக்கே என்றான் வைணவன். கூடாரத்திற்கு வந்துங்கள், விளக்கு அணைத்து விட்டு படுத்துக்கொள்ளலாம் என்றாள் கோதை.
அவர்கள் கூடாரத்திற்குள் திரும்ப இருந்தபோது அந்த பக்கமாக யாரோ ஒரு ஆள் தீப்பந்தத்தோடு விழுந்தடித்து கொண்டு ஓடி வருவது தெரிந்தது. பின்னால் கூட்டமாக சிலர் அப்படி ஓடி வந்த ஆளை துரத்தி கொண்டு வந்தார்கள். ஓடி வந்தவன் எப்படியாவது தப்பினால் போதுமென்ற எண்ணத்துடன் தலை தெறிக்க ஓடி வந்து கொண்டிருந்தான். அவன் கோதையும் வைணவனும் நின்று கொண்டிருந்த பக்கமாக வந்தபோது அவ்விருவரும் அவனுடைய முகத்தை தீவட்டி வெளிச்சத்தில் ஒரு கணம் நன்றாக பார்க்க முடிந்தது. ஐயோ, இந்த பாதகனா என்ற வார்த்தைகள் கோதையின் வாயிலிருந்து மெதுவாக ஒலித்தன. வைணவனுக்கும் அவன் இன்னார் என்று புரிந்துவிட்டது. உடல் ஒரு வினாடி மெதுவாக நடுங்கியது. புல்லரித்து ஓய்ந்தது. கோதை, உள்ள வந்துடு, துரத்தி கொண்டு வர்றவங்க நம்மளை பிடிச்சிட்டு போய் எதையாவது விசாரிச்சு தொந்தரவு செய்ய போறாங்க என்று அவள் கையை பற்றி பரபரவென்று இழுத்து கொண்டு கூடாரத்திற்குள் போய்விட்டான். உள்ளே எரிந்து கொண்டிருந்த விளக்கையும் அணைத்து விட்டான். ஓடி வந்தவன் வேறு யாரும் இல்லை, முன்பொரு நாள் முன்சிறை இறங்கோட்டத்தில் நடு இரவில் வந்து தங்க இடம் கேட்டு வம்பு செய்த 3 முரட்டு ஆட்களில் ஒருவன்தான் அவன். என்ன நடந்தது? அவனை ஏன் துரத்தி கொண்டு ஓடி வருகிறார்கள்? சலாபத்துக்கு அருகில் கூடாரங்கள் ஏன் தீப்பிடித்து எரிகின்றன? இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆசையும் தெரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையுமாக குழம்பி கலவரமுற்ற மனநிலையோடு விடுகிற வரை அந்த கூடாரத்து இருளிலேயே அடைபட்டு கிடந்தனர் அவர்கள் இருவரும். இரவின் நீண்ட யாமங்கள் எப்படித்தான் ஒவ்வொன்றாக விரைவில் கழிந்தனவோ. பொழுது விடிந்தபோது போர் நடந்து முடிந்த களம் போல் எல்லா ஒலிகளையும் விழுங்கி தனதாக்கிக் கொள்ளும் ஒரு நீண்ட மௌனம் அந்த பிரதேசத்தில் சூழ்ந்திருந்தது. அண்டராதித்தனும் கோதையும் எழுந்திருந்து ஊருக்கு புறப்பட தயாரானார்கள். புறப்படுவதற்கு முன் முத்து சலாபமும் துறையின் பிரதான வீதிகளும் சிப்பிகளை குவித்து வீரர்கள் காத்து நிற்கும் சிப்பி கிடங்குகளும் இருந்த பகுதியில் போய் பார்த்தனர். அந்த பகுதியில் கூடாரங்கள் எரிந்து சின்னா பின்னமாகி கிடந்தன. ஆள் நடமாட்டம் இல்லாமல் களையின்றி ஒளியின்றி இருந்தது அப்பகுதி. கடைகள் எல்லாம் மூடி அடைக்கப் பெற்றிருந்தன. கிடங்குகளில் பத்திரமாக குவிக்கப்பட்டிருந்த சிப்பிகள் மணற்பரப்பில் தாறுமாறாக சிதறி கிடந்தன. சில குவியல்களை காணவே இல்லை. நெடுந்தொலைவிலிருந்து வந்திருந்த வியாபாரிகள் பயத்துடனும் பதற்றத்துடனும் அவசர அவசரமாக கப்பலேறி கொண்டிருந்தார்கள். முதல் நாள் இரவில் பாட்டும் கூத்துமாக அவர்கள் கூடாரங்கள் இருந்த இடத்தில் இப்போது வெறும் மணற்பரப்பு தான் இருந்தது. கரவந்தபுரத்து வீரர்கள் சிலரும் முத்துக்குளிப்பை தொடர்ந்து மேற்பார்வை செய்து நிர்வகிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்த அரசாங்க பிரதிநிதிகள் மூவரும் சலாபத்துக்கருகே அழிவு நடந்த இடங்களையும் சிப்பி கிடங்குகளையும் சுற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் முகங்களில் கவலை தேங்கி இருந்தது. அங்கே யாரிடமாவது இரவு நிகழ்ந்த குழப்பத்தை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று கோதைக்கும் அண்டராதித்தனுக்கும் ஆசை துருதுருத்தது. பாத்திகளா, இதை காணும்போது அந்த முரடனும் அவனை சேர்ந்தவங்களும் செய்த வேலைதானும் தோன்றுகிறது என்றாள் கோதை. பேசாமல் இரு, நமக்கு எதற்கு இந்த வம்பெல்லாம்? நிலைமை சரியில்லை, ஊருக்கு போய் சேருவோம் என்று அவள் வாயை அடக்கி அழைத்து கொண்டு புறப்பட்டான் அண்டராதித்தன். முன் சிறைக்கு போய் சேருவதற்குள் இடைவழியில் கலவரங்கள் பூசல்களில் மாட்டிக்கொள்ளாமல் போய் சேர வேண்டுமே என்று நினைத்து பயப்படுகிற அளவுக்கு குழம்பி இருந்தன புறப்படும் போது அவர்கள் மனங்கள். மரப்போர் பாண்டியர் அறத்தினால் காத்து வந்த கொற்கை பெருந்துறையில் மரம் நிகழ்ந்து விட்டது. அலைகள் சங்குகளை ஒதுக்கி கரை சேர்த்து விளையாடும் துறையில் அநியாயம் நடந்துவிட்டது. கடல் ஓலமிடுதல் தவிர மனிதர் ஓலமிட்டறியாத கொற்கையில் மனிதர் ஓலமிடும் கலவரமும் நடந்துவிட்டது.